அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. மலேசியாவில் உள்ள பத்துமலை திருக்கோயிலிலிருந்து இந்த பதிவு. பத்துமலை திருக்கோயில் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது 140 அடி திருமுருகனின் அழகான உருவமும் தங்கமயமான உருவமும் 272 படிகள் ஏறி மேல் சென்று குகைக்குள் இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுவதும் தான். இக்கோயிலில் ஆதிகாலத்தில் இருந்தே மௌன குரு என்ற ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தர் மலை மேலே பல ஆண்டுகள் வாழ்ந்து முருகனுக்கு பல சேவைகளை செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தனது முருக வாழ்வியலை வழிநடத்தி வந்தவர். சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்கேயே தனது உடலை துறந்து சித்தராக ஜீவசமாதி அடைந்தார். அதற்கு பிறகு மலைமேல் இருந்த அவரது பூத உடலை இங்கு மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்து சிவலிங்கத்தை வைத்து இங்கு ஜீவசமாதி செய்துள்ளார்கள். அவரின் பெயர்தான் மௌனகுரு. மௌனமாகவே இருந்து அனைத்து செயல்களையும் செய்ததால் அவரின் பெயர் மௌனகுருவாக இருந்தது. அகத்தியரின் ஜீவ நாடியில் இவரின் தெளிவான பெயரும் இருக்கின்றது. அந்த விவரங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. இன்று மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஆம், அகத்திய பெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த ஒரு புனிதமான நாள். நான் இயல்பாகவே வேற ஒரு விஷயமா மலேசியா வந்திருந்தேன். எனக்கே தெரியாமல் அவர் வழிநடத்தின ஒரு குரு பீடத்தில் அவரை பற்றி ஒரு பதிவிடுவதற்கு ஒரு குருவின் ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த ஆசீர்வாதத்தை நமது சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே. நீங்கள் எப்போது மலேசியா வந்தாலும் பத்துமலை கோயிலுக்கு ரைட் சைடில் முருகனை நீங்கள் நின்று பார்க்குறதுல ரைட் சைடில் வந்தீங்கன்னா அங்கே மிக அழகாக மௌனகுரு சுவாமியின் ஜீவ சமாதி இருக்கின்றது. இங்கு வந்து ஆத்மார்த்தமாக நெய் தீபம் போட்டு மலர்களால் நீங்களே அர்ச்சனை செய்து வழிபட்டீர்கள் என்றால் அகத்திய பெருமானின் ஆசீர்வாதமும் மௌன குருவின் ஆசீர்வாதமும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஒவ்வொரு மலையிலேயும் சூட்சமமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். அந்த குமரன் இருக்கும் இடத்தில் எல்லாமே நமது சித்தர்களும் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவரின் ஆகர்ஷண சக்தியை நாம் வாங்க வேண்டுமென்றால் குன்று இருக்கும் இடங்களிலும் கோயில்களிலும் சென்று நம்மை சரணாகதி அடைய வைத்தோம் என்றால் நமக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் நிச்சயம் கிடைக்கும். சித்தர்களின் பாதையில் செயல்படுவோம். வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெறுவோம். வாழ்வாங்கு சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வோம். அகத்திய பெருமானின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம். ஸ்ரீ மௌனகுருவின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம். கந்தனுக்கு அரோகரா.